இன்றைக்கி வந்து நிமாவை ஸ்கூலில் சேர்த்துறதுக்காக நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். நான் ஸ்கூலில் சேரும்போது கூட எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ பக்குன்னு இருக்குது. அங்கே வந்து அவங்க இன்டர்வியூலாம் எடுப்பாங்க. ஸோ எங்கள் 2 பேருக்கு தான் பயங்கர டென்ஷனாக இருக்குது. குழந்தை ஜாலியாக கிளம்பி போயிட்டுருக்காங்க. செஞ்சா நம்மளை வரைக்கும் போனேன் பிக் ஸ்கூல் ഫാ അഡ്മിഷൻ എല്ലാം ചോദിക്കുമ്പോൾ പെട്ടെന്ന് ആൻസർ പറയോ? ആ എല്ലാം അറിയിച്ചേ. വെരി ഗുഡ്. ടീച്ചർ വിളിച്ചത് ഓടിപ്പോവോ? ടീച്ചറിൻ്റെ കൂടെ പോകും. ஓகே ஓகே சூப்பர். ஸ்கூல் ரீச் ஆகி வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க டீச்சர் வந்து ஹாய் சொல்லி அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் கூட போயிட்டா. எப்படியோ அவள் போயிட்டா. நாங்கள் போக மாட்டோம்னு நினச்சோம். போயிட்டா. ஆமாம், அவங்க கூப்பிட்டதுமே போயிட்டா. நல்ல வேலை. இது ஒன்று தான் நாங்கள் ட்ரைன் பண்ணியிருந்தோம். கூப்பிட்டா உடனே போகணும் அப்படிங்கிற மாதிரி. உடனே போயிட்டா. என்ன சொல்லிட்டு வருவான்னு தெரியல. ஆனால் உள்ள கூட கேட்டதெல்லாம் ஆன்சர் பண்ணிடுவாங்கிறதுல நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். இதுதான் எங்களுக்கு பக் மூமெண்ட். ஏன்னா நாங்கள் வந்து ஸ்கூல் போகும்போது கூட இவ்வளோ டென்ஷனாக இருப்போமான்னு தெரில. உள்ளே போயிருப்பாங்க. இது என்ன சொல்லிட்டு வருவாங்கன்னு தெரில. எங்களுக்கு விசிட்டர்ஸ் கார்டெல்லாம் உட்கார வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரூமுக்கு கொண்டு போய் பெயிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸ்கூல் அட்மிஷன் பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். நிமாவோட பர்த்டேக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் அட்மிஷன் எடுத்தோம். 5 to 10 மினிட்ஸில் நிமா வெளியே வந்தாங்க. எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அட்மிஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேப்பர் எங்ககிட்ட கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாம் உட்காந்து அதை ஃபில் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்கூலை சுற்றி காமிச்சாங்க. ஸ்கூல் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரலில். மார்ச்சில் புக் யூனிஃபார்ம் வாங்குறதுக்காக போகணும். സ്റ്റാർ പറഞ്ഞു. ഓക്കെ, നെക്സ്റ്റ് എലിഫന്റ്, സ്റ്റാർ, தென் பாய். ஓகே, ஏதோ ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க போல. நெக்ஸ்ட் ரூமே போயிட்டு வந்து ചോദിച്ചു ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண அவங்க சொன்னாங்க ரொம்ப ஸ்மார்ட்டு, எல்லாத்துக்கும் எல்லாமே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. போய் அவங்க ஆன்சர்லாம் பண்ணியாச்சு. இப்போ அட்மிஷன்லாம் போட்டாச்சு. நாங்கள் இப்போ திருப்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். சிஞ்சு வெரி குட்டானல்ல, ஸ்மார்ட்டானு வருதுல்ல சிஞ்சனை? ஸ்மார்ட். ஸ்டாரு, காரு, வெஹிக்கல்ஸ் அந்த மாதிரி என்னென்னமோ ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க போய் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்து இனிதான் பர்த்டே வரப்போகுது. இனிதான் 4 வயசு ஆக போகுது. ஸோ அதுக்கு வந்து அட்வான்ஸ் விஷஸ் வந்து அவங்க எல்லோரும் சொன்னதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கலர் பண்ண சொன்னாங்க. கலர் செய்தா? எந்த கலராக செய்து? ப்ளூ கலர் பண்ண ஏதோ ஒன்றில் கலர் பண்ண சொன்னாங்களா. இவங்க கலர் பண்ணதும் பார்த்துட்டு கேண்டி கொடுத்துருக்காங்க. வெரி குட் நிமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வெளியே வந்து என்ன கேட்டாங்க அப்படிலாம் எனக்கு தெரியல. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அவகிட்ட நான் கேட்டதும் இவ சொன்னால் எல்லாமே நான் ஆன்சர் பண்ணேன் அப்படி சொன்னால். அதை கேட்டுட்டு அவங்களும் வந்து சொன்னாங்க, அந்த மேடம் வந்து சொன்னாங்க எல்லாமே ஆன்சர் பண்ணால் வெரி ஸ்மார்ட் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஒரு 5 நிறையா பேப்பர் வந்து தந்தாங்க. அதெல்லாம் உட்காந்து நாங்கள் ஃபில் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் மார்ச்சில் வர சொன்னாங்க. அட்மிஷன் போட்டாச்சு, பே பண்ணியாச்சு, இனி மார்ச்சில் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஹாப்பி. எப்படியோ ஒரு டென்ஷன் முடிஞ்சிச்சு. இனி மார்ச்சில் போய் புக்ஸு, யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கணும். ஏப்ரல்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும்.